வணக்கம். இந்த பணம் 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 அப்படிங்கிற இந்த குழுவில் இணைந்ததற்கு மிகவும் நன்றி. இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறதையோ, இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய முன்னேற்றத்திற்காகட்டும், அவனுடைய பொருளாதார நிலை ஆகட்டும், இதையெல்லாம் நிர்ணயிக்கிறதுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுது அப்படிங்கிறத நம்மளால் யாருனாலையும் மறுக்கவே முடியாது. பணம் இல்லைன்னா பணம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான இருக்கிற மனுஷங்கள்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அப்போது இந்த பணம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுது அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு வரோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாடல் ஒன்று வந்துச்சுங்க. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்னு, இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் ஒன்று வந்துச்சுங்க. கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரியே வரவு 8 செலவு 10 கடைசியில் துந்தனா துந்தனா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இப்போ இது கடைசியாக எதில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி நோட்டு கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் ஊரு, பொல்லாத பூமி, கட்டு கட்டா காசு இருந்தா கழுதை கூட காலரை தூக்கும் பூமி, பொல்லாத பூமி. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாங்காக இருக்கலாம், பட் ஆனால் இதில் இருக்க உண்மையை நம்மளால் மறுக்கவே முடியாதுங்க. அப்போது இந்த பணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாக வர்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு 2 வழிங்க. ஒன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்கிங்கு, சேவிங், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போக போகிறது இல்லைங்க. அதை தவிர்த்து நிறைய விஷயங்களை பற்றி அந்த காலத்துலேருந்துங்க, அதாவது சைனீஸ்லேருந்து ஆரம்பித்து, க்ரீக்லேருந்து ஆரம்பித்து, ஒவ்வொரு நாட்டிலையும் ஈவன் இந்தியா உட்பட நிறைய ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆற்றல், அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பவர், அது ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை நம்மக்கிட்ட இழுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் இதை நம்மால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய கண்ட்ரீஸ்லங்க, க்ரீக்கில் நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, சைனீஸில், அதே மாதிரி இந்தியாவில் நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதை பற்றி அதில் இருக்க விஞ்ஞான நுணுக்கங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வீட்டுக்கு வெளியில் இந்த மாட்டினுடைய அந்த கோமியத்தை தெளிக்கிறது இருக்கு இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த கிருமி நாசினி. ஆனால் அதை எத்தனை பேர் இன்றைக்கி ஒத்துக்குவாங்கன்னு தெரியாதுங்க. அப்போது ஒரு சில விஷயங்களில் விஞ்ஞானபூர்வமாக நம்ம சில விஷயங்களை பற்றி பேச முடியுங்க. சில விஷயங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு கருத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அதற்காகவே விஞ்ஞானபூர்வமாக அதை நம்ம விளக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அது பொய் அப்படின்னு நம்ம விளக்கிட முடியாது. அப்படிப்பட்ட நிறைய ரிச்சுவல்ஸ் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு. இதை பற்றி இந்த குழுவில் நம்ம விவாதிக்க போகிறோம். இந்த குழுவில் இதை பற்றி நிறைய கருத்துக்களை இப்போ நானும் சொல்ல போகிறேன். இதில் குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்ல போகிறீங்க. இதை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற ஒரு டெக்னிக் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்க, அதாவது எண்ணங்கள், இந்த எண்ணங்களுக்கு இருக்கிற வலிமை, இதை யாரும் மறுக்கவே முடியாதுங்க. அதாவது எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத யாருமே இல்லைங்க, எண்ணங்களுக்கெல்லாம் வலிமை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. வேதாந்திரி மகரிஷி அவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ மழை வருதுன்னு வைங்களேன், ஐயோ மழை வருது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்களா, அப்படின்னு மனசில் நினைக்கவே கூடாதுங்கிறார். சொல்கிறது இல்லைங்க, ஐயோ மழை வருது அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்களா, ஐயோ ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தால் நல்லாயிருக்குமே, இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நெகட்டிவ் ஆன தாட்ஸ் எல்லாம் பிரபஞ்சத்தில் போய் நிறைஞ்சு அதுதான் இயற்கை சீற்றங்களாக வருது அப்படிங்கிறார். அப்போது இந்த நெகட்டிவான தாட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இந்த தாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நிறைய பவர் இருக்குங்க. இதை நீங்கள் டே டு டே லைஃப்லேயே பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் யாராச்சும் ஒருத்தரை பற்றி நினச்சிருப்பீங்க,
பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து கதவை தட்டுவாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, இன்னைக்கு காலையில் தாங்க உங்களை பற்றி நினச்சேன் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. அப்போ என்னென்னா எண்ணங்கள்ங்க, அவருடைய எண்ணங்கள் உங்களை தாக்குகிறது. அப்படி தாக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி நினச்சி பார்க்குறீங்க. இது வந்து எண்ணங்கள் மட்டும் இல்லைங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கேன் நான். அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்னவோ இன்றைக்கி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்வாங்க. பார்த்தோன்னா வந்து ஏதாச்சும் ஒரு துக்க செய்தி ஒன்று வருங்க. அப்போது இதெல்லாம் என்னென்னா எண்ணங்களுடைய தாக்கம். நம்ம ஒரு எண்ணத்தை எண்ணும் பொழுது அது இந்த பிரபஞ்சத்தில் போயிங்க, அந்த பிரபஞ்சத்திலேருந்து அது நம்மிடம் திரும்பி வருகிறது. நியூட்டனோட சிம்பிள் லாங், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அவ்வளோதாங்க. அதே அந்த ஒரு விஷயம் வந்து இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்கும் அப்ளிகபிள். நீங்கள் ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் எண்ணும் பொழுது அது உங்களிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலும் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறது. நீங்கள் யாருக்கிட்ட அந்த எண்ணத்தை வைக்கிறீங்களோ அந்த அவர் மேலேயும் வந்து அந்த எண்ணங்கள் வந்து தாக்குதலை வைக்கிறது. அது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இதுதான் அந்த காலத்தில் வந்து இப்போ பிளாக் மேஜிக் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு எண்ணங்களை வச்சு அந்த பொம்மைக்கு வந்து உருவேற்றுவாங்க. அதாவது நெகட்டிவான விஷயங்களை அந்த பொம்மைக்கு உருவேற்றி அந்த பொம்மையில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து அந்த மனிதனுக்கு சாப்பிட கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ளே வந்து அந்த எண்ணங்கள் வந்து அது வந்து ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி சில உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து உண்மை இல்லை அப்படின்னு நம்ம வந்து என்ன சொன்னாலுங்க, இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள். இந்த எண்ணங்களுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. இதை பற்றி வந்து நிறைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேசுகிறாங்க. சரி, இதுக்கும் பணத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? நீங்கள் ஒரு 10 ரூபாயை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு டூத் ப்ரஷ் வாங்குறீங்க காலையில். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாயை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் போடுறீங்க. இல்லை கையில் வந்து பைசா வச்சுட்டுருக்கீங்க, அந்த பைசாவை எடுத்து வீட்டில் இருக்க உங்கள் பையன்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் மிஸ்ஸஸ்ட்டு கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் தம்பி தங்கைகிட்ட கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்கும் பொழுது என்ன நினச்சிட்டு கொடுக்குறீங்க? அப்போ அந்த சமயத்தில், அந்த கொடுக்குற சமயத்தில் உங்கள்கிட்ட என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா? இன்னிலேருந்து என்ன பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டூத் ப்ரஷ் வாங்குறதுக்காக வந்து ஒரு 20 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வைங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உள்ளன்போடு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீ என்னுடன் இருந்ததற்கு மிகவும் நன்றி. நீ வந்து பல்வேறு விதமாக பெருகி லட்சங்களாகவும் கோடிகளாகவும் என்னிடம் வந்து சேர் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த பணத்தை கொடுங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணங்கள் இல்லைங்களா, இந்த எண்ணங்கள் வந்து அந்த அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பணம் அப்படின்ற அந்த நோட்டு இருக்குங்களா, அதுவும் அணுக்களினுடைய ஒரு சேர்க்கை. சரிங்களா? அப்போது அதை வந்து நீங்கள் அந்த எண்ணத்தோடு வச்சுட்டு அதை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுதுங்க, அது வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்குங்க, கொடுக்குற உங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் அந்த கிராட்டிடியூடோடு கொடுக்குறீங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் என்னுடன் இருந்ததற்கு நன்றி அப்படிங்கிறீங்க. இதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், ஹிந்தியில் சொல்லுங்கள். கிராட்டிடியூட் ஃபார் பீயிங் வித் மீ ஸோ ஃபார், ப்ளீஸ் ரிட்டர்ன் டு மீ இன் lakhs and crores அப்படின்னு அப்படி நினைக்கும் போது என்னன்னாங்க, தட் ஷுட் கம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட். அது வந்து சும்மா நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. இந்த 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 எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அது வந்து உள்ளன்போடு செய்யணும். தட் ஷுட் கம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட். சிம்பிளான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு 21 நாளைக்கு இன்னிலேருந்து பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சில ரிச்சுவல் சொல்லுவாங்க, அதாவது எடுத்த உடனே பணத்தை வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்கன்னுவாங்க. அந்த ஒரு விஷயத்த இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலங்காலத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கவங்ககிட்ட பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க உங்களுடைய மனைவியிடமோ, உங்களுடைய தங்கையிடமோ, இல்லை தங்கச்சியிடமோ, உங்கள் பையனிடமோ ஒரு ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது என்னன்னாங்க, சிம்பிளி என்னென்னா, ஐ ரெஸ்பெக்ட் சம்திங், அவ்வளோதாங்க. இந்த எண்ணங்கள் என்ன ஆகுன்னா, அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்பொழுது கூட நீங்கள் என்ன நினச்சி கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ நாள் என்னுடன் இருந்ததுக்கு நன்றி, நீ பல்வேறு விதமாக பெருகி லட்சங்களாகவும் கோடிகளாகவும் என்னுடன் வந்து சேர் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்போது
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலங்காத்தால எழுந்திரிச்சு இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி கொடுக்கும் பொழுதுங்க, அது வந்து பல்வேறு விதமாக பெருகி உங்களிடம் திரும்பி வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. இதுதான் வந்து இந்த விஷுக்கனி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ஒரு பெரிய ரிச்சுவலாக வந்து பண்ணுவாங்க. இந்த விஷுக்கனி அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன ஏதுன்றதையெல்லாம் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து அவங்களே வந்து மறந்துட்டாங்க. அந்த விஷுன்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களே கூட மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத. இதை பற்றி நெட்டில் நிறைய சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு குரூப்பில் போடுங்க. இந்த விஷயம் பேசியிருந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுடைய குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9962163122, அதாவது 99621631 இந்த நம்பருக்கு 9962163122 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு மணி அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க. எங்கள் குழுவில் வந்து நாங்கள் உங்களை இணைச்சிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாசிட்டிவாக பேசுவோம். முடிந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக பேசுவோம். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அறிவியலை வந்து நம்ம துணைக்கு கூப்பிட முடியாதுங்க. அறிவியல் ரீதியாக பேசுவோம். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ அந்த பொருள் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணுங்க. அதை சேர்க்கறதுக்கு அதை வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து அதை பெருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். வாருங்கள், பணத்தை பெருக்குவோம். நன்றி.